ஆடு ஓட்டி விட்டு ஒரு 4 மணிக்கு காணும். 4 மணி வரைக்கும் தொலைவி பார்த்தேன். ஆரவள்ளி நாடகத்துல ஒரு பாட்டு பாடு. வந்தேன் உனக்கு ஒரு நாய் வந்துச்சா வண்டி போட்டு கீழே விழுந்துச்சு. ஆரவள்ளி நாடகத்துல ஒரு பாட்டோடு பாடுனா மாடு இப்ப 6 மாசம் செடியா இருக்குது. விலை கேட்டாங்க 50,000 சொன்னேன். அவன் 30,000 கேட்டான். போடா கேட பூதி முன்ன பூதி உனக்கு காது கேட்காதா? ஆரவள்ளி நாடகத்துல ஒரு பாட்டோடு பாடு. எங்கூட்டுக்கு ஆடி போறீங்க நாடகத்துக்கு போறேன் கேட கூதி அப்படின்னு செத்து போட தாயடி நல்ல சாதிக்கு போனது மூஞ்சில முடிச்சாது. இதுக்கு மேல நான் எப்படியா கத்தையும் காதல இச்சத்தை வாங்கி ஊத்த அது இல்லையா? நாடகத்துல ஆரவள்ளி நாடகத்துல ஒரு பாட்டோடு பாடியா 2 கடாயை வளர்த்த எங்கடா உனக்கே நல்லா இருக்குதா? ஒரு செவிட்டு மண்டையங்கிட்ட என்கிட்ட ஒப்படைச்சு என் உசுர பாதி வாங்குறானே. அந்த ஆளுக்கு அருகியா சீக்கிரம் விட்டு நான் இன்னைக்கு முடிச்ச முகஞ்சாரிங்க போறது எல்லாம் கிறுக்கு கூதிங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஓம்பு இவங்களை எல்லாம் கூத்து கூட்டு போனா அந்த கூத்து உருப்பட்டு வந்துட்டாங்க. ஆரவள்ளி நாடகத்துல அப்படி சொல்ல பின்னா அறுகட்ட கூதி அட்டு பாட்டி இருக்கிறேன். மண்டை புண்டனை ஒண்ணுமே சொல்லுங்க. கைய பிடிக்க போனியா? பொம்பளைக்கு அவ்வளவு இருக்கும். இல்ல நான் பொம்பளை அடிக்க வந்தாங்கன்னா இப்படி தள்ளுறதுக்கு போகணும். என்ன இப்படி
தள்ளுற மாதிரியாடா அந்த டிக்கெட் இருக்குது. அதை தள்ளிட்டு நான் தான் கீழே விழுகணும் போல இருக்கு. மறுபடியும் இருக்குமா? மறுபடியும் வருவாங்க. வருமா? வாடா மூடி. ஏயா கூத்து கேக்குறவன இந்த வாங்குவாங்கன்னா யாரையா உங்களுக்கு கூத்து விடுவாங்க? இதான் இது இருந்தாதான் நீ ஓடோளுங்க. எங்க இப்ப பாடுறி 35,000 ரூபாய் கொடு. இதுதான் ஆரவழி நாடகங்களா? ஆமாங்க, நான் தான் ஆரவழி போட்டுட்டு இருக்கிறேன். அது சென்னையாச்சா? ஆரவழி வேண்டுமையா? அப்பா அஜித் குமார் அவர் தானே? ஐயோ இடியா, ஐயோ சாமி தெரியாம சொல்லிவிட்டேன் ஐயா. ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அதாவது ஆரவள்ளி நாடகத்துல நீ என்ன வேஷம் போடுறாரு? ஆரவழி போட்டு இருக்கிறேன். சரி நல்லா போடு. அதாவது அண்ணா நேரமாகுது. இன்று நமது சீரகட்டு கூத்து சார்பாக சீராட் எடுத்திருக்கும் மாபெரும் தெய்வச் சபை. இந்த தெய்வ சபை முன்னிலையில் ஆடாவரது அப்பமார்களும் அருபெரும் தாய்மார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராஜ சபைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றிகிறது வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்று கேட்கிறாய்? அன்னமார் நாடகத்தில் என்னது? அன்னமார் நாடகத்தில் அன்னமார் நாடகமா சின்ன பெரிய சண்டையா? சொல்றதுதான் கேட்கணும். சொல்லு. தங்கா படுகளும் அன்னமார் நாடகத்தில். ஆமா, சின்ன பெரிய சண்டை. சின்ன பெரிய யாரு? அதாவது அவ அண்ணன் தம்பி 2 பேரு. யார் யாரு? என்ன சொல்றேன்? அண்ணன் தம்பி 2 பேர் யாரு? அக்கா சின்ன பெரிய அண்ணன், பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். அதுதான் தெரியுது. அது எப்படி வேணாலும் வச்சுக்காயா. பொன்னர் சங்கர். ஆமா, பொன்னர் சங்கர் தான் அவங்க பேர். அண்ணன் தம்பி. ஆமா. அந்த அண்ணன் தம்பிகள் உள்ள வரலாறு ஏதா இந்த வெள்ளாள கவுண்டருடைய வரலாறு. இந்த நாடகம் என்ன நாடகம்? அன்னமார் நாடகம். அன்னமார் நாடகம். சின்னண்ணன் பெரிய அண்ணன் பேட்டூர் சண்டை. ஏப்பா, அப்பேற்பட்ட நாடகத்தை நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா. இந்த சின்ன கதையில முதல் தர்பார்ல யார் வர்றாங்க? மேல் நாட்டா சேவை ஆண்டு வரக்கூடிய சொல்லு. மேல்நாட்டை ஆண்டு வரக்கூடிய மேல்நாட்டா சேவை ஆண்டு வரக்கூடிய காளி அண்ண கவுண்டர் சபை தர்பார் வர போறாரு. காளி அண்ண கவுண்டர் வர்றாரு. ஆமா. அவர் வந்தா மற்ற விஷயம் அப்படி ஒன்னொன்னா அப்படி எடுத்து விட்டுருவோம். நீ எடுத்துக்கிட்டே தான் இருக்கிற. ரைட் தான். ஒண்ணுன்னா நானும் பாக்குறேன். நாடகம் பார்த்துட்டு இந்த நாடகம் நல்லா இருந்தா நீங்க போறப்ப தரேன். என்னடா போறப்ப தர? இப்படி போறப்ப ஏய் அடிச்சு போடுவேன். தரங்க. ஆமா, நாடகம் பாக்குறேன். அப்புறம் கேட்டுக்கலாம். போயிட்டு வர. காலி எனக்கு வந்து வராரு 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 வந்துட்டாரு. எந்த ஊரு? பொன்னர் சங்கர் சின்னண்ணன் பெரியண்ணன் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே முதல் தர்பாராக காளி அண்ண கவுண்டர் வருகிறார். அவர் வந்த பிறகு மற்றவை